அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கான ப்ராபபிள் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களுக்கான ஐபிஎல் 2025 ஸ்குவாடை ரீசெண்டாக பிக் பண்ணி முடிச்சாங்க. லாஸ்ட் இயர் விளையாண்ட பிளேயர்ஸையே நிறைய பேர்த்து அவங்களால ஆக்ஷனில் எடுக்க முடிஞ்சிச்சு. பிளேயிங் லெவனும் கிட்டத்தட்ட சார்ட்டட் தான். ஓவராலாக ஸ்குவாடு டீசெண்டாக இருக்குது. பட் முக்கியமாக லீட் பண்ணுறதுக்கான கேப்டன் இன்னும் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகாதது கண்டிப்பாக கொல்கத்தாவுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கு. ஸோ அதற்கான ப்ராபபிள் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். தேர்ட் பிளேஸில் நான் சஜஸ்ட் பண்ணுற கேப்டன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிங்கு சிங். ரிங்கு சிங் கேகேஆரில் 2018 விளையாடிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் ஃபீல்டிங்காக மட்டுமே வருவார். சப்ஸ்டியூட் பிளேயராக வருவார். லாஸ்ட் 3 இயர்ஸாக அவரோட கரியர் கிராஃபில் நல்ல ஒரு growth நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அதற்கான காரணம் 2022 அவர் அடித்த அந்த 5 சிக்ஸஸ் கிட்டத்தட்ட 7+ இயர்ஸ் கேகேஆர் கூட இருக்கிறதுனால அவங்களோட பேட்டன்ட்டு ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக ரிங்கு சிங்க்கு ஃபெமிலியராகத்தான் இருக்கும். அண்ட் இவருமே ஃபினிஷர், அதனால எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். ஆன் த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் ஒரு காம் அண்ட் கம்போஸ்ட் பிளேயர். ஸோ என்னோட சாய்ஸ் படி இவர் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு சூட் ஆவாருன்னு தான் இவரை நான் தேர்ட் பிளேஸில் வச்சிருக்கிறேன். செகண்டு நம்மளோட வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் கேகேஆரில் 2021 விளையாடிட்டு இருக்காரு. அந்த சீசனை கேகேஆர் ஃபேன்ஸால் மறக்க முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த சீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் செகண்ட் ஆஃப் யூஏலையும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கேகேஆருக்கு நல்லாவே போகலை, நிறைய மேட்சஸ் தோத்துட்டு இருந்தாங்க. செகண்ட் ஆஃப் யூஏல நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 கொல்கத்தா ஃபைனல் வரைக்கும் போனாங்கிறது ஹிஸ்டரி. அதற்கு பெரிய காரணமாக இருந்தது வெங்கடேஷ் ஐயர். ரீசெண்டாக நடந்த மெகா ஆக்ஷன்லையும் கேகேஆர் இவரை 23.75 crores கொடுத்து எடுத்தாங்க. ஸோ இதனால வெங்கடேஷ் ஐயர் கேப்டனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி இன்டர்நெட்ல பேசப்படுது. பட் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு சாலிட் ரீசனா நான் எதை பார்க்குறேன்னா, கோச் சந்திரகாந்த் பண்டிட். ஹெட் கோச் ஆன சந்திரகாந்த் பண்டிட்க்கும் வெங்கடேஷ் ஐயருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, அவரு மத்திய பிரதேஷ்க்கு கோச்சிங் பண்ணிட்டு இருக்கப்ப அப்ப ஆஸ் அ பிளேயரா விளையாண்டவர் தான் வெங்கடேஷ் ஐயர். ஸோ அந்த ஒரு ஆங்கிள் சந்திரகாந்த் பண்டிட் யோசிச்சு பார்த்தா இவரை கேப்டன் ஆக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயர் டொமஸ்டிக்லேயுமே எந்த டீமையும் பெரிய அளவுக்கு கேப்டன் பண்ண மாதிரி தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாட்டும் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரவீந்திர ஜடேஜாவை எப்படி தான் சிஎஸ்கே கேப்டனா ப்ரமோட் பண்ணாங்க. கேப்டன்சி ப்ரெஷர் அவருக்கு இருந்ததுனால ஆஸ் அ பிளேயராகவும் ஜடேஜா பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம போனது அந்த டைம்ல சிஎஸ்கேக்கு பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வெங்கடேஷ் ஐயருக்கு வந்துடக்கூடாது. நம்பர் 1 ரஹானே. பட் இது சாத்தியமானு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு பார்த்துக்கிட்டோம்னா, ரஹானேவை ரீசெண்டா 1.5 crores எடுத்தாங்க. கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரஹானேக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பக்காவாக இருக்குது. டீம் இந்தியா ஒரு ஹிஸ்டாரிக் வின்ன 2022 அந்த 2021 சீசன்ல ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வின் பண்ணிருப்போம். அப்ப லாஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி பர்சனல் ரீசன்ஸ்னால வெளியே போக அப்ப கேப்டன் பண்ணது அஜிங்கிய ரஹானே தான். எதை சொல்றேன்னா, அந்த ஃபேமஸ் காபா விக்டரியை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ரஹானேவும் ரீசெண்டா நடந்துட்டு இருக்க சையத் முஸ்தக் அலி டிராஃபில சூப்பர் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 2 பேக்-to-back 50s அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் ஹையா இருக்கு. ஸோ கேகேஆர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் நம்ம ரஹானேவை பிளேயிங் லெவலில் வச்சுட்டு அவருக்கு ஏன் கேப்டன்சி ஆப்ஷனும் கொடுக்கக்கூடாது, ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ஃபார்மும் நல்லா இருக்குன்ட்டு அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பா ரஹானே தான் கேப்டனாக இருப்பாரு. ரஹானேயோட நேச்சரும் நல்ல காம் அண்ட் கம்போஸ்ட் பிளேயர். ஸோ இவர் பர்சனலா கேகேஆருக்கான கேப்டனா இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் என்னோட தாட். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸையும் இவர் கேப்டன்சி பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸ் தான் என்னோட கேகேஆருக்கான கேப்டன்சி ஆப்ஷன்ஸ்ல நான் எடுத்துட்டு வந்தது. பர்சனலா ரஹானே இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஆஸ் அ கேகேஆர் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத நீங்க மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.